சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதெங்கும் காயங்களாய். கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே அழுகிறேன் சோகங்களால். சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி இருக்கும் இதயம். என்ன மக்கா திடீர்னு வந்திருக்கா? என்னது திடீர்னு வந்திருக்கணும்? எருமை நீ தானே சொன்ன திருசா வீட்டுக்கு போகணும் வாணி. ஐயே மறந்துட்டேன் பாரு. ஆமாட்டி நீ மறப்பா. எம்மா நானும் திருசா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அண்ணனை கூட்டிட்டு போ, ஒத்தையில போவாத. எம்மா அவன் என்னத்துக்கு வந்தேன்னு வச்சுக்க, விளக்கு மாதிரி பிஞ்சிட. ஒழுங்கா அண்ணனை கூட்டிட்டு போதா இருந்தா போயிட்டு நீ போக வேண்டாம். சரி போறேன். இருட்டதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருக்கணும். சரி சரி போமா. சரி போவோம். இங்க நான் ஒருத்தி இருக்கேன், என்ன கூப்பிட்டானா பாரு. சரி அப்ப நான் வரல, நீங்க போங்க. சரி சரி கோபப்படாத தம்மனா, நீ வா. போல இரு, சாயங்காலம் வருவாள்ல பாத்துக்கிறேன். போடா போடா டேய் டேய் போடா. இப்ப வாரில் எடுத்துட்டு வந்தோம்னா விளக்கு மாதிரி பிய ரெண்டு சாத்திடுவேன். கிளம்புறதா இருந்தா உலக நேரமே கிளம்பிட்டு நேரமே வாங்க. எம்மா போயிட்டு வரேன். தம்மன் அவங்க அண்ணன் வேலைக்கு கொண்டு போக மாட்டாவள, வீட்லயே தான் எப்பவுமே இருக்காவ. வீட்டில் தான் இருந்து வேலை பார்க்காமக்கா ஹோம்ஒர்க் நோட்னா 2 வரி நோட்டு 4 வரி நோட்டெல்லாம் எழுதி கொடுப்பாவளோ? அது இல்லைம்மாக்கா, அவங்க வந்து மெயில் அனுப்புவாங்களோ, அந்த மெயிலெல்லாம் சரி பார்த்து எடுத்து அவங்க திரும்ப ரிட்டன் அனுப்புவாங்க. அதான் வேலை. அப்பப்போ ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க. அப்போ எப்பவுமே வீட்டில் தான் இருப்பாவன்னு சொல்லு. ஏன் நீ இப்போ அதை பற்றி கேட்டுட்டு இருக்கா? இம்மா சும்மா தான் அம்மா கேட்டேன். இந்த லொக்கேஷன் தான் பூஜா சொன்னது மாதிரி இருந்து இந்த வீடாக தான் இருக்கான். சூர்யா வரை இருக்கானான்னு தெரியல. சரி பாப்பா உள்ள போய். யாருமா வந்திருக்கா? போய் காதர பூஜா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நான் தான் எமிலி. ஆமா ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். ஓகேடா. இவ்வளோ இடம் இருந்த பிள்ளைங்க, அந்த பிள்ளை எங்க போயிருக்கு ஊரு? ஆண்டி அப்புறம் அங்கிள் எங்க? ஓகே ஓகே. அப்புறம் எமிலி உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? ஆண்டி அப்பா பிஸ்னஸ் பண்றாங்க. அம்மா என்னம்மா பண்றாங்க? ஆண்டி அம்மா இறந்துட்டாங்க. என்னம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, நான் பிறந்ததும் அம்மா இறந்துட்டாங்க. அப்பா வேற மேரேஜ் ஒண்ணு பண்ணலையாம்மா? இல்ல ஆண்டி, சின்ன வயசுல இருந்து அப்பா தான் என்ன வளர்க்குறாங்க. எமிலி அம்மா எப்படிமா இறந்தாங்க? ஆண்டி நான் பிறந்ததும் அம்மாவுக்கு 2வது ஸ்டொமக் பெயின் வந்துடுச்சு, அதனால அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டி. ஓகே ஆண்டி. பாவம் எமிலி, அவளுக்குள்ள இவ்வளோ சோகம் இருக்குன்னு தெரியவே செய்யாது. ஆண்டி ஏன் எல்லாரும் சேடா இருக்கீங்க? ஹாப்பியா இருங்க. உனக்குள்ள இவ்ளோ சோகம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுமா. எமிலி இது என்ன உங்க வீடு மாதிரி அப்பப்ப நீ வந்து போயிரு என்னம்மா? ஓகே ஆண்டி. பிள்ளைக்கு நான் டீ போட்டு கொண்டு வரேன். ஆண்டி நோ நோ நோ, எனக்கு டீ பிடிக்காது, ஜூஸ் தான் நான் சாப்பிடுவேன். சரிம்மா, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். ஓகே ஆண்டி. ரெடி மக்கா திரிஷா இருப்பாளா வீட்ல? தெரியல, போய் பாப்போம். நேற்று வரைக்கும் கோயில்ல பார்த்தேன்னு சொன்னால, அப்ப வீட்டுல தான் இருப்பா, வேற எங்க போயிருப்பா? மக்கா ஒருவேளை பாட்டி வீட்டுக்கு போயிருந்தானா? போயிருக்க மாட்டா மக்கா, இருப்பா. வா வீட்டுக்குள்ள போவோம். திரிஷா நண்டர வா மக்கா வா. இவன் தம்பி வந்திருக்கானோ? ஆமா, உனக்கு தான் எங்களை கண்ணுக்கு தெரியாது, நாங்க தான் அப்பப்போ உன்னை வந்து பார்க்க வரோம். நீ ஒரு நாளும் வந்துடாத. ஐயோ தமனா தருணனே எல்லாரும் வந்திருக்காவ, வாங்க. நீ தருணம் மச்சான் எப்படி இருக்கான்? ஏன் குரு நீ எப்படிங்க? ஆச்சரியமா இருக்கு. இது எங்க அத்தை வீடு. நான் தான் தமனாவோட அண்ணன். சரி நீ இப்ப என்ன பண்ற, என்ன வேலை பாக்குறா? நான் நம்ம காலேஜ்ல தான் வேலை பாக்குறேன். நம்ம காலேஜ்லயா? ஐயோ தெரிய
சொல்லவே இல்ல. ஒரு போனாவது பண்றியா பக்கி? ஆமா, நீ ஒரு நாளைக்கு ஒரு சிம் கார்டு மாத்துவா, உனக்கு ஒரு போன் வேற பண்ணுவாவ. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அதுல இதுலலாம் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கறதுன்னு செய்வா. ஒரு மெசேஜ் வேற பண்ணுவியா? பண்ண மாட்டான். ஓ, நீ மட்டும் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பியோ? சரி சரி, நாங்க உங்க சண்டையை பார்க்கறதுக்கா வந்தோம். ஏ அம்மா, என்ன வெயிலா இருக்கோ பஸ். எங்க போனா வசந்தி? அம்மா, என் பிள்ளைகளெல்லாம் வந்திருக்கு பாரு. எப்ப வந்திய மக்கா? ஏம்மா, இப்ப தான் அம்மா எல்லாரும் வந்தாவ. எம்மா எங்க போனான்னு ஒரு மனசு இப்ப கேட்டுட்டு இருந்தா, எனக்கு ஒரு பதில சொல்லலா பாரு. ஓய், ஒருத்தி இவ்வளவு செம்மட தூக்கிட்டு வந்து நிக்கிறது இறக்கும்னு பாத்தியரா? ஓய், பார்க்க ஒரு தர்பூசணி இன்னொரு தர்பூசணி தூக்கிட்டு வந்தது மாதிரி இருக்கு. அம்மா, வெயில் வெளியில போக முடியல, சுட்டுதான் இருக்குது. ஏதோ குக்கருக்குள்ள இருந்துட்டு வந்தது மாதிரி இருக்கு, அப்படி வெயிலா இருக்கு. சரி, என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு துண்டு வெட்டி கொடுப்போம். த்ரிஷா எல்லாரும் இருக்காவல, அப்படி நம்ம பீச்சுக்கு போயிட்டு வருவோமா ஜாலியா? சரி மக்கா, ரொம்ப ஜாலியா இருக்கும். போ போ. நானும் வரேன், நானும் வரேன். மர்சா, உங்களுடன் நானும் வரேன். ரவி, எல்லாரும் சேர்ந்து போன பீச்சுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஐ ஜாலி. தூரமா எல்லாம் போடா, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பீச் இருக்குல்ல, ஒரு சின்னதா, அங்க போவோம். ஓகே, போலாமே. நானும் அந்த பீச் எல்லாம் பார்த்தது இல்ல, போவோம். நம்ம வீட்டுக்கிட்டே? ஐயோ, நல்லா இருக்க மர்சா, நம்ம போவோம். பீச்சுக்கு போவதெல்லாம் சரி, பார்த்து எடுத்து பந்துஸ்தா போயிட்டு வாங்க. எப்ப நாங்க ஒழுங்காதான்ப்பா போவோம். அம்மா, என் பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு தர்பூசணி எடுத்து சாப்பிடுங்க. அம்மா, நாங்களாம் பீச்சுக்கு போறோமா, அங்க போய் சாப்பிடுறோமா? எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைங்கம்மா. ஆமா ஆண்டி, நாங்க பீச்சுக்கு போறோம், அங்க போய் சாப்பிடுறோம். பீச்சுக்கா போறியா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அதான் கொள்ளும். சரி மக்கள், நான் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்க, நீங்க அங்க போய் சாப்பிடுங்க, சரியா?